Hello friends, welcome to my Shally's recipes. இன்னைக்கு நம்ம Shally's recipesல பார்க்க போற ஒரு சூப்பர் ரெசிபி என்னன்னா கத்திரிக்காய் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு, இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தோரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச தோரம்பருப்பை நம்ம இப்போ இதை ஒரு குக்கர்ல அப்படியே ஆட் பண்ணிடலாம். தண்ணியோடவே ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம விசில் போட போறோம். ஒரு 3ல இருந்து 4 விசில் போட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 3 விசில் போட்டேன். நல்லா பருப்பு மசிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்துல நான் இதுல ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் காரத்துக்கும் ஒரு 4 பல்லு பூண்டு தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் எவ்வளவு வேணுமோ 1/4 கிலோ வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல 1/2 கிலோ வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கலர்ல பச்சை கலர்ல இருக்கிற கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டா போதும். கத்திரிக்காய் சீக்கிரமா குக் ஆயிடும். ஸோ அதனால அதிகமான விசில் விட வேண்டியதில்லை. நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுட்டு தான் இப்போ நம்ம 2வது டைம் போடுறோம். அதனால 2 விசில் விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா போட்டுக்கிறேன். நீங்க பொடியா வேணாலும் பொடியா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி 1 பதமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சிருக்கோம்ல, கத்திரிக்காய் வேக வச்சதுல இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. தேவையான அளவுக்கு நீங்க செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு இதுலயே நம்ம கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் குட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பாத்தீங்கன்னா சாப்பாட்லயும் போட்டு சாப்பிடலாம். பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் நிறைய ஆட் பண்ணணும், அப்பதான் அதோடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட கத்திரிக்காய் முழுசா இருக்குது பிடிக்கலனாலும் மத்து வச்சு நீங்க மசிச்சுக்கலாம். இல்லைன்னா நெட்டா நல்லா கத்திரிக்காயோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. அவ்வளவுதான், இதை நீங்க சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப அருமையான சுவையில இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.